ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வணக்கம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட பேர் அஜய் ஸ்டேடியம். என்னடா இது மொட்டையா அஜய் ஸ்டேடியம் சொல்கிறியே அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்ட். விலாவரியாக சொல்லணும். விலாவரியாவா? விலாவரினா என்ன மொழின்னு யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதெல்லாம் வழக்கு சொல்லாக போயிடுச்சு. விலாவரின்றது தமிழ் மொழி இல்லைன்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட். டீட்டெயில்டும் தமிழ் இல்லை. கரெக்டான வார்த்தையை நம்மளால் பயன்படுத்த முடியல தமிழில். இப்படி தான் நம்மளுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிற நம்ம டெய்லி பேசுகிற மொழியெலாம் மாறி போயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். நம்ம பேசுகிற மொழி முழுக்க தமிழாக இல்லை அப்படின்றது முற்றிலும் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தாங்க. எல்லோரும் அதை புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அஜய் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஏரியா. இந்த இடத்துல ஒரு செலிப்ரேஷன் நல்லா இருந்ததுங்க. எல்லாம் ஸ்டால் போட்டு அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக நல்லா லைட்லாம் போட்டு, லைக் கிரிக்கெட் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம் எப்படி லைட்லாம் போட்டு இருக்குமோ அதே மாதிரி லைட்லாம் போட்டு செமையாக இருந்ததுங்க. ஒவ்வொரு ஸ்டால்லையும் விதவிதமான பொருட்களை விற்றுட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு நல்லா கொண்டாட்டமாக இருந்தது. இது பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்ததுங்க. எங்கள் அப்பா அம்மா ஆற்று திருநாவுக்கு கூட்டின்னு போவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஆற்று மணலில் சந்தோஷமாக கொண்டாட்டமாக நாங்கள் விளையாடுவோம். அதில் இந்த மாதிரி தான் லைட்லாம் போட்டுட்டு, அந்த லைட்டு வெளிச்சத்தை விட அந்த ஆற்று திருநாள் கரெக்டாக எப்போ நடக்கும்னா பௌர்ணமி அப்போ தான் நடக்கும். முக்கால்வாசி இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ஃபேமஸுங்க. பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அந்த டைமில் ஆற்று திருநாள் நடக்கும்போது அந்த நிலா வெளிச்சம் அப்படி இருக்கும். அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த ஃபெஸ்டிவல் சூப்பராக நடக்கும். அப்போது இந்த பலூன் விற்கிறவங்க, மிட்டாய் விற்கிறவங்க அதெல்லாம் லைனாக வந்து அவங்க விற்றுட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடம் எனக்கு ஃபீல் கொடுத்ததுங்க. சூப்பராக இருந்தது. பசங்களை கூட்டின்னு போயிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நல்லா அப்படியே நடந்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்மளுக்கு பிடிச்சது நம்மளால் முடிஞ்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா ஜாலியாக நடந்து பேசிக்கிட்டு வந்தவங்க. இது ஆக்சுவலாக இது எதுக்காக இந்த செலிப்ரேஷன் இங்கே நடத்துனாங்க அப்படின்னு நான் வந்து கேட்டு அது தெரிஞ்சுக்கிட்டேங்க. இது ஆக்சுவலாக இது எதுக்காக நடத்துனாங்கன்னா, இங்கே பாலவிகா ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. பாலவிகா ஸ்கூல் அப்படின்னா எதுக்குடா அது நடத்தணும், அந்த ஸ்கூலுக்காக இந்த ஃபெஸ்டிவல், இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நடத்தணும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூல். மன வளர்ச்சி குன்றிய அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக மாற்றுத்திறனாளிகள்னு தான் சொல்லணும் அவங்களையும். அதுதான் நல்ல பண்பட்ட சொல். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்கூலுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தி அதன் மூலயமா வர பணத்தை அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்லாம் நடத்துகிறாங்க. அதை நம்ம வந்து வரவேற்கணும். ஆனால் சில நார்மல், இப்போ விவேக் ஒரு படத்தில் பப்ளிக் ஆடியன்ஸ் மாதிரி திங்க் பண்ணுறியாடா அப்படி, அந்த மாதிரி திங்க் பண்ணுற ஆடியன்ஸ் மக்களும் இருக்காங்க. இதன் மூலயமா பணத்தை சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வச்சா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா தெரியாது இல்லை, இதெல்லாம் டீப்பாக திங்க் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையோட சிக்கல்களை எண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து நேரம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆழ்ந்து சிந்தித்து இது எதுக்காக நடத்துகிறாங்கன்ற எண்ணத்தெல்லாம் அவங்களால சிந்திக்க முடியாது. மெயினாக நம்ம பணம் வேஸ்ட்டாக போதே அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் அவங்களுடைய எண்ணத்தில் அந்த மாதிரி எண்ணம்லாம் வருது. நம்ம பணத்தை எப்படி கொள்ளடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தி நீங்கள் சொல்லலாம், பணத்தை கொள்ளடிக்கிறாங்கன்னு நினைக்கும்போது நீ ஏன்டா வர அந்த இடத்துல
ஏன் வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை நார்மல் பப்ளிக் சொல்லி இழுக்க தான் செய்யும். எப்படின்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பசங்க இருக்கும், வாங்க போகலாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நானும் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும் அப்படின்னு வற்புறுத்துவாங்க. நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி தான் பலதரப்பட்ட மக்கள் இங்கே வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.